நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டனுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தோன்னா ஹியூமன் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் போன், கார்டிலேஜஸ் அண்டு லெகமெண்ட்ஸ். இது மூணும் தான் இருக்குது. போன்ஸ் கம்ப்ரைஸ் த ஹார்டு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பாடி. ஸோ கார்டிலேஜஸ் ஆர் த சப்போர்ட்டிங் அண்ட் கனெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த கார்டிலேஜ் சப்போர்ட்ஸ் த ப்ரொஜெக்டிங் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அண்ட் த டிப் ஆஃப் தி நோஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கார்டிலேஜஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? த சப்போர்ட் த ப்ரொஜெக்டிங் எக்ஸ்டர்னல் இயர்ஸ், நம்மளுடைய வெளி காது மடல் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அண்டு நோஸ் டிப்லையும் இருக்கக்கூடியது. லிகமெண்ட்ஸ் பைண்ட் த போன்ஸ் டுகெதர். ஸோ இப்போ லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பைண்டு, போன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இன் ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். தே ஆர் லாங் போன்ஸ் ஃபவுண்ட் இன் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸு. ஸோ இப்போ நீளமான போன்ஸ் அப்படின்னா கையிலையும் கால்லையும் இருக்கிறது தான். ஷார்ட் போன்ஸ் அப்படிங்கிறது ஃபவுண்ட் இன் ரிஸ்ட், ஆங்கிள், வெர்டிப்ரல் காலம். இது ரெண்டில் இருக்கிறது ஷார்ட் போன்ஸு. ஃப்ளாட் போன்ஸ் தட்டையான போன்ஸ் எடுத்தோம்னா ஃபவுண்ட் இன் ஸ்கல்லு, ரிப்ஸு, ஷோல்டர் அண்டு ஹிப்ஸ். இதில் தட்டையான போன்ஸ் இருக்கும். இர்ரெகுலர் போன்ஸ் அப்படிங்கிறது ஃபவுண்ட் இன் ஸ்பைன் அண்டு வெர்டிப்ரல் காலம், மேண்டிபிள், பேலண்டைன், இன்ஃபீரியர் நாசல் கான்கா அண்டு ஹயாய்டு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா இர்ரெகுலர் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் போன்ஸ், ஸ்டெர்னம் எலும்பு கூட்டில் இருக்கு இல்லையா. அடுத்து பார்த்தோன்னா லாங் போன், ஹியூமரஸ் அண்ட் ஹியூமரஸ் ஆஃப் ஆர்மு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலர் போன், வெர்டிப்ராவில் இருக்கக்கூடியது இர்ரெகுலர் போன், அது ஷேப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷார்ட் போன், கார்பல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் போன்ஸாக இருக்கும், சரியா. தென் ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போன்ஸ் அண்டு த ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் எய்ட் பாடி மூவ்மெண்ட். ஸோ இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்போஸ்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். போன்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லெகமெண்ட்டு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, டெண்டன்ஸ் இதெல்லாம், ஸோ அவங்களாம் தான். இட் இஸ் டிவைடட் இன்டு டூ மேஜர் பார்ட்ஸ், த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் அலாங் த ஆக்சிஸ், நம்மளுடைய ஆக்சிஸோடு இருக்கிறது, ஆர் சென்ட்ரல் லைன் ஆஃப் த ஹியூமன் பாடி. த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கல்லு, ஃபேஷியல் போன், ஸ்டெர்னம், ரிப்ஸு அண்ட் வெர்டிபிள் காலம். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்கல். ஸ்கல் இஸ் ஏ ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். ஸோ இப்போ அதில் நிறைய போன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஹார்ட் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஃபார்ம்டு பை 22 போன்ஸ். மொத்தம் ஸ்கல் எத்தனை இருக்கும்? 22 போன்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் விச் 8 போன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு டுகெதர் டு ஃபார்ம் த கிரானியம். ஸோ இப்போ கிரானியத்தை உண்டாக்கக்கூடியது, அதாவது நம்ம மூளை இருக்கு இல்லையா, மூளை சென்டராக இருக்கும், அது மேலே மூடிட்டுலையே அதுதான் கிரானியம்னு சொல்லுவோம். ஸோ அதில் மட்டும் 22 போன்ஸ் வந்து 22 போன்ஸில் 8 போன்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். 14 போன்ஸ், அதாவது 14 போன்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் த ஃபேஸ். 14 போன்ஸ் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடியது. த ஒன்லி போன் விச் ஹேஸ் மூவபிள் ஜாயிண்ட் இஸ் த லோயர் ஜா. ஸோ இப்போ நம்ம ஸ்கல்லுலேயே மூவ் ஆகக்கூடிய ஒரே போன் இது நம்மளுடைய கீழ்த்தாடை தான், லோயர் ஜா தான். திஸ் மூவபிள் ஜாயிண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை மசில்ஸ் அண்டு லிகமெண்ட்ஸ். இது ரெண்டுனால தான் அந்த ஜாயிண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், நம்ம லோயர் ஜாங்க வந்து மூவ் பண்ணுறோம். நம்ம ஸ்கல் பிளேஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த பேக் போன் கேன் பி மூவ்டு அப், டவுன் அண்டு சைட்வார்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 3 பிளானில் தான் இருக்கும். மேலே நோக்கி பார்க்கலாம், கீழ் நோக்கி பார்க்கலாம், சைட்ஸில் திரும்பலாம், ரைட்டா. ஸோ இப்போ இதனால் வந்து 3 பிளான்டாக இருக்கும். அடுத்தது வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலம் ரன்னிங் அட் த பேக் ஆஃப் த பாடி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்பைன் ஆர் த பேக் போன். ஸோ இப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேக் போன் சொல்கிறோம். ஸ்பைனல் கார்டு அது பேக் போன். இட் இஸ் இன் த ட்ரங்க் ரீஜன் டு ஆஃபர் சப்போர்ட் டு த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ ட்ரங்க் ரீஜன் அப்படின்னா இதுதான் தாங்கிட்டு இருக்குது. ஸோ அப்பர் பாடியை தாங்கிட்டு இருக்கக்கூடிய போன்ஸு. வெர்டிப்ரல் காலம் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் போன்ஸ் கால்டு வெர்டிப்ரே. Total vertebral column consists of 7 cervical vertebrae. 7 cervical vertebrae இருக்கும். 12 lumbar vertebrae, 5 fused sacral and 3 fused coccygeal vertebrae. ஸோ அப்போ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 7, 12, 5, 3 அப்படின்னு இருக்கும், ரைட்டா. ஸோ vertebral column runs from the base of the skull to the ஹிப் போன் ஃபார்மிங் ஏ டியூப். ஸோ அப்போ அது வரைக்கும் போகும். ஸ்கல்லுக்கு கீழே இருந்தும் ஹிப்புக்கு மேலே வரைக்கும் என்ன இருக்கும், இந்த வெர்டிபிரல் காலம் இருக்கும். ஸ்பைனல் கார்டு பாசஸ் த்ரோ திஸ் ஹாலோ டியூப். ஸோ இது வழியாக தான் ஸ்பைனல் கார்டானது போகும், அந்த நரம்பு, ரைட்டாக மூளைக்கு போகக்கூடிய நரம்பு. வெர்டிப்ரே ஆர் ஜாயின்டு பை கிளைடிங் பாயிண்ட்ஸ் விச் அலோ த பாடி டு பி பென்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் சைட்வார்ட்ஸ். ஸோ இப்போ வெர்டிப்ரே வந்து பார்த்தோம்னா கிளைடிங் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதனால் என்ன பண்ண முடியும், நம்ம பாடியை பேக்கில் வளைக்க முடியும், ஃப்ரண்ட்டில் வளைக்க முடியும், அப்புறம் சைடில் லேசாக திரும்ப முடியும், ரைட்டா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஸ்கல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பாருங்கள் மண்டையில் எத்தனை ஓடுங்க இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெரைட்டல் போனு, ஆக்சிபீட்டல் போனு,
அடுத்து அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃப்ரண்டல் போனு, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஸ்பினாய்டல் போன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேண்டிபிள், அது மேண்டிபிள் தான் இந்த முன் தாடைப்பு தான், இந்த சின் சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் மேண்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டெம்போரல் இந்த பக்கம், சைகோமேட்டிக் போனு ஃபேஸுக்கிட்ட இந்த கண்ணுக்கு கீழே இந்த பக்கம் சைடில் போகிறது சைகோமேட்டிக் போனு, மூக்குக்கிட்ட இருக்கிறது வந்து நேசல் போனு, இந்த மேற்தாடையில் இருக்கிறது வந்து மேக்ஸிலா, அடுத்து அந்த கண்ணை ஒட்டி கண்ணு மூக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பேர் எத்மோய்டல் போன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இப்போ இந்த போன்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ஸ்கல்லை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா வெர்டிபிரல் காலத்தில் 7 செர்விக்கல்ஸ் இருக்கும், C1 to C7 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தொராசிக் வெர்டிப்ரே T1 to T12, T1 to T12 12 போன்ஸ் இதில் இருக்கும். அடுத்து லம்பார் வெர்டிப்ரே L1 to L5, அடுத்து சேக்ரம் S1 to S5. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம வெர்டிப்ரேல இருக்கக்கூடிய காலம்ஸ், ரைட்டா. அதான் வெர்டிபிரல் காலம்ஸில் இருக்கக்கூடிய போன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா the functions of vertebral column அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, it protects the spinal cord, supports the head, serves an attachment for the ribs, provides support and place of attachment for the pectoral and pelvic girdle, it provides movement for the human skeleton, it helps in walking, standing, erect with correct posture. ஸோ இப்போ இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ், மார்புக்கூடு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலும்பு பகுதி தான் ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ்னு சொல்கிறோம். ரிப்கேஜ் ஆக்குபைஸ் த செஸ்ட் ரீஜியன். இட் இஸ் எ கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் 12 pairs ஆஃப் ரிப். ஸோ அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் 12 pairs இருக்கும், ரைட்டா. 12 எலும்புகள் பேர் இருக்கும். ரிப்ஸ் ஆர் அட்டாச் டு த வெர்டிப்ரே அட் த பேக் விச் கவ் அரவுண்டு டு ஃபார்ம் ஏ கேஜ். ஸோ அப்போ பேக்லேருந்து ரிப்போர்டு என்ன ஆகிட்ருக்கும், ஒட்டி நம்ம மார்பு கூட்டில் என்ன ஆகிட்ருக்கோம், அப்படியே ஒரு கேஜ் மாதிரி, ஒரு கூடு மாதிரி வச்சுட்ருக்கோம். 10 pairs of ribs are attached to the breastbone at the front. முன்னால் வந்து பார்த்தோன்னா 10 போன்ஸ் அந்த ரிப்போட என்ன இருக்கும், பிரஸ்ட் போனோட அட்டாச்ட் ஆகிருக்கும். 2 pairs of lower ribs are free at front. முன்னால் வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரைட்டா. These are called as free floating ribs அப்படின்னு சொல்லுவோம். Rib cage is set up in the such a way that it can contract and expand during the process of breathing. ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக தான் நம்ம மூச்சிடும்போது, அதாவது ரிப் கேஜ்குள்ளார தான் லங்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ அப்போ மூச்சிடும்போது லங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நம்ம ரிப்கேஜ் என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ரைட்டா. ஸோ ரிப்கேஜ் ப்ரொடெக்ட்ஸ் த அண்டர்லையிங் லங்ஸ், ஹார்ட் அண்ட் சம் பார்ட் ஆஃப் லிவர். ஸோ இப்போ இது மூணையும் பாதுகாக்கக்கூடியது. ஸோ இது வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா ரிப்கேஜ். ஸோ ஃபஸ்ட் ரிப்பு, இதில் வந்து பார்த்தோன்னா ட்ரூ ரிப்ஸ் 1 to 7 அப்படிங்கிறது ட்ரூ ரிப்ஸு. அதுக்கு கீழே இருக்கிறது ஃபால்ஸ் ரிப். அதான் ஃபால்ஸ் ரிப்னா அது வந்து ஸ்பைனலோட இணைஞ்சிருக்காது, வெர்டிப்ரேவோட இணைஞ்சிருக்காது. ஸோ இதனுடைய பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். ட்ரூ ரிப்ஸினுடைய லாஸ்ட் இருக்கு இல்லையா, 7th பிரான்ச்சு, 7th போனு. ஸோ அதனுடைய பிரான்ச்சஸாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஃபால்ஸ் ரிப்புன்னு சொல்லுவோம். 8 to 12. இது வந்து மையத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவோம், பட்டையான எலும்பு. ஸோ காஸ்டல் கேட்டிலேஜ் அப்படிங்கிறது அந்த பின்னால் வெர்டிப்ரேலேருந்து வரக்கூடிய அந்த 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 எலும்பை அந்த ஸ்டெர்னத்தோடு இணைக்கக்கூடிய போன் தான் என்னன்னு சொல்லுவோம், காஸ்டல் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து கீழே 2 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேர் வந்து பார்த்தோன்னா 12th ரிப் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது எதோடையும் அட்டாச் கேஜாக இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 11 and 12. ஓகேவா. தென் அடுத்தது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அடுத்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஸோ அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு எடுத்தோன்னா கண்டைன்ஸ் த போன்ஸ் இந்த அப்பெண்டேஜஸ் ஆஃப் த பாடி. ஸோ அப்பெண்டேஜஸ்னால் ஒட்டிகிட்டு இருக்குது, கை கால் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் ஆஸ் வெல் அஸ் the structures that connect the appendages to the axial skeleton. Specifically, the appendicular skeleton comprises the shoulder girdle, the arm, wrist and hand bones, the pelvic girdle and the leg, ankle and foot bones. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யார் இருக்காங்க, ஷோல்டர் கிரிடல்லேருந்து எடுத்தோம்னா ஆர்மு, ரிஸ்ட்டு, ஹேண்ட் போன்ஸு. அடுத்து பெல்விக் கிரிடல், இடுப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடுப்பெலும்பு, பெல்விக் கிரிடல்லேருந்து லெக்கு, ஆங்கிள் அண்டு ஃபுட் போன்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்டிகுலர்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன், ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன் at the front and the shoulder blade at the back. ஸோ இங்கே ஷோல்டர் போன் அப்படிங்கிறது ஃபார்ம்டு பை எ காலர் போன். காலர் போன் அப்படிங்கிறது நம்ம கீழே கழுத்துக்கு கீழே 2 எலும்பு பாருங்கள், தொட்டு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ அதான் காலர் போன் சொல்லுவோம். அண்டு இது ஃப்ரண்ட்லேயும், பேக்கில் அப்படியே போனீங்க அப்படின்னா பிளேடு, ஷோல்டர் பிளேடு அப்படின்னு சொல்லுவோம். தட்டையாக இருக்கக்கூடிய அந்த பட்டையான எலும்பு, தோல் பட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இந்த காலர் போன் இஸ் சப்போர்ட்டட் பை பிரஸ்ட் போன்
at one end and the shoulder blade at the other end. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா பிரஸ்ட் போன் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். The shoulder bone encloses a socket like a cavity into which fixes the ball of the upper arm. This forms of a ball and socket joint. This girdle is also called as pectoral girdle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்கு முன்னால் காலர் போன் சொன்னோம் இல்லையா, அது பின்னால் ஸ்கேப்புலா தோள்பட்டை இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் ஸ்கேப்புலா, அந்த பிளேடு ஷோல்டர் பிளேடு அப்படின்னு சொல்கிறது. இது ஹியூமரஸ் அப்படிங்கிறது மேல் கையில் இருக்கக்கூடிய எலும்பு, ஹியூமரஸ் போன், லாங் போன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. தென் அடுத்தது பெல்விக் போனு. ஸோ பெல்விக் போன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெல்விக் கிரிடில் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராங் போன்ஸ் டு பேலன்ஸ் என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த பாடி வெயிட்டையும் தாங்கக்கூடியவங்க. அண்ட் பெல்விக் கிரிடில் இஸ் ஃபார்ம்டு பை 5 fused vertebrae at the back and form a cavity in the center while reaching the front part. The thigh bones are attached to either side by the girdle with the ball and socket joint. ஸோ இப்போ இதில் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கால் எலும்பு என்ன இருக்கும், thigh bone, தொடை எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் பால் அண்ட் சாக்கெட்டில், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதுதான் பெல்விக் கிரிடில் அப்படின்னு சொல்லுவோம். மேலே பேஸ் ஆஃப் சாக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாக்ரம் போன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு C7, கீழே S7. ஸோ இப்போ அந்த வெர்டிபிரல் காலம், ஸோ அதனுடைய பேஸ் இதுதான், இதில் தான் அந்த வெர்டிபிரல் காலம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இலியம் அப்படிங்கிறது இந்த பெல்விக் இடுப்பு பட்டை எலும்பு, ரைட்டா. ஸோ இதுக்கு அடுத்தது ஹிப். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டு, இடுப்பு எலும்பு ஜாயிண்ட்டு அண்டு பெல்விக் நெட் அப்படின்னு இன்லெட்டுன்னு சொல்லுவோம், உள்ளுக்குள்ளார அந்த கேப்பு பெல்விக் கிரிடில் இன்லெட்டு. ஸோ அதில் வந்து காக்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டையும் ஒட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இஸ்சியம், ஃபெமர் அப்படிங்கிறது தொடை எலும்பு. ஸோ பியூபிக் போன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த இடுப்பு எலும்பு கேவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பியூபிக் சிம்பசிஸ் அண்டு பியூபிக் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. தென் இதில் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம் போன், கை எலும்பு, ரைட்டா. ஸோ ஆர்ம் போன் இஸ் த அப்பர் லிம்ப் மேட் அப் ஆஃப் ஹியூமரஸ். Arm bone is the upper limb made up of humerus, radius, ulna, carpals, metacarpals and phalanges அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ம் போன்ஸ், கை எலும்புகள் சொல்கிறோம், ரைட்டா. ஸோ ஆல் தீஸ் போன்ஸ் ஆர் ஜாயின்டு பை hinge joints which allow the limb to move only in one direction. ஸோ இப்போ ஹியூமரஸ் மேக்ஸ் அப் த அப்பர் ஆர்ம். ஸோ இப்போ நம்ம மேல் கை எலும்பு அதுதான் ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம். 4 arm is made up of radius and ulna. ஸோ இப்போ நம்ம 4 armஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் அண்ட் அல்னான்னு 2 எலும்பு இருக்கும். ரிஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ், அங்கே நிறைய சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும், அதுக்கு பேர் தான் கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். பாம் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டா கார்பல்ஸ். பாம் அப்படின்னா நம்ம உள்ளங்கையிலேருந்து விரல் வரைக்கும் வருது இல்லையா, அது வரைக்கும் இருக்கிறது வந்து பாம்ஸு, அங்கே இருக்கிறது மெட்டா கார்பல்ஸு. ஃபிங்கர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபேலன்சஸ். ஸோ ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபேலன்சஸ், ரொம்ப சின்ன சின்ன எலும்புங்க, ரைட்டா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஹியூமரஸ் அப்படிங்கிறது அப்பர் ஆர்மில் இருக்கிறது ஹியூமரஸ். அப்போ ஃபோராமில் ரேடியஸ், அல்னா, அதாவது கட்டை விரல் ஒட்டி இருக்க கட்டை விரல் நேரில் இருக்கக்கூடியது ரேடியஸ்னும், சுண்டு விரல்கிட்ட வரக்கூடிய எலும்பு வந்து அல்னா அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லெக் போன். லெக்கில் வந்து பார்த்தோன்னா லெக் போன் இஸ் த லோயர் லிம்ப் மேட் அப் ஆஃப் ஃபெமர், டிபியா, ஃபிபுலா, டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ் அண்டு ஃபேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கையில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ அப்போ இதில் வந்து கை எலும்பில் மேலே வந்து அப்பர் ஆர்மில் இருக்கிறத ஹியூமரஸ்ன்னு சொன்னோம். காலில் வந்து தொடையெலும்பு வந்து ஃபெமர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 4 armல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் அல்னான்னு சொல்லுவோம். கால் எலும்பில் வந்து பார்த்தோன்னா டிபியா, ஃபிபுலா அப்படின்னு சொல்லுவோம். டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ், இது வந்து பார்த்தோன்னா அங்கே கார்பல்ஸ், மெட்டா கார்பல்ஸ்னு படித்தோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கே டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ் அண்ட் ஃபேலன்சஸ் அப்படிங்கிறது கால் விரல் இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் போன்ஸ் ஆர் ஜாயின்டு பை hinge joints which allow the limb to move only in one direction. ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ணுவோம், இன்வர்ட்ஸ் உள்நோக்கி தான் மடிக்க முடியும், முன்னால் மடக்க முடியாது. ஸோ knee is covered by a cap like structure called the patella or knee cap அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முட்டியை மூடி இருக்கக்கூடிய இன்னொரு எலும்பு. ஃபெமர் மேக்ஸ் அப் த thigh bone. ஃபெமர் அப்படிங்கிறது தொடையெலும்பு. லெக் இஸ் மேட் அப் ஆஃப் டிபியா அண்ட் ஃபிபுலா. ஸோ இதில் ஆங்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் டார்சல்ஸ், ஃபுட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டாடார்சல்ஸ் அண்ட் டோஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபேலன்சஸ். விரல் கட்டை விரல், கால் விரல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபேலன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா ஹிப்பு போன், அந்த இடுப்பு எலும்பு பெல்விக் கிரிடில் ஒட்டிகிட்டு இருக்கிறது அந்த ஹிப்பு போனு. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது சாக்ரம், பின்னால் பகுதி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தொடை எலும்பு ஒட்டிகிட்டு இருக்கிறது ஹெட்டு, சாக்கெட்டு, பால் சாக்கெட்டு. இது வந்து பார்த்தோன்னா ஷிஃப்ட் அப்படிங்கிறது அந்த பெரிய லாங் போனு, ரைட்டா. ஸோ பேட்டலா அப்படிங்கிறது முட்டியை பாதுகாக்கக்கூடிய அந்த கேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பேட்டலா.
ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சரும் பேட்டலாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் பேர் கேண்டைல்னு பேர். ஸோ கீழே இருக்கக்கூடியது நீ ஜாயிண்ட்டு, முட்டி ஜாயின் பண்ணக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டவிரல் நோக்கி கட்டவிரல் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெரிய எலும்புக்கு பேர் டிபுலான்னு பேர். அதை ஒட்டி சன்னமாக இருக்கக்கூடிய கீழ் எலும்புக்கு பேர் ஃபிபுலா. பாதத்தில் முன்னால் இருக்கக்கூடியது டார்சல்ஸு, அதுக்கு முன்னால் இருக்கிறது மெட்டா டார்சல்ஸு. கால் விரல் கட்டை விரல்லேருந்து சுண்டு விரல் வரைக்கும் இருக்கிறது ஃபேலஞ்சஸ். இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெக் போன்ஸில் இருக்கக்கூடிய போன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மசில்ஸ். ஸோ இப்போ மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 2 விஷயமும் சேர்ந்தால் தான் அது மூமெண்ட்டு. ஒன்று ஸ்கெலிட்டலு, இன்னொன்று மஸ்குலர் சிஸ்டம். ஸோ இப்போ ஸ்கெலிட்டல் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்குறது மசில் சிஸ்டம். The muscles in the body provide the means of all movements. They cover the skeletal framework and also give shape to the body. ஸோ இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை மூடி இருக்கக்கூடியது அண்டு பாடிக்கு வந்து ஷேப்பை தரக்கூடியது இந்த மஸ்குலர் சிஸ்டம் தான். மசில்ஸ் help to maintain body posture while sitting, standing or walking. Most muscles are long bundles of contractile tissue. ஸோ எல்லா மசில்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த மசில்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆர் லாங் பண்டில்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டைல். லாங் பண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டிலாக இருக்கக்கூடிய மசில்ஸ், கான்ட்ராக்டைல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுருங்கி விரியக்கூடிய மசில்ஸு. ஈச் மசில்ஸ் யூஸ்வலி ஹேஸ் 2 ends. ஒன்று வந்து பார்த்தோன்னா a fixed end where the muscle originates and a movable end which pulls some other parts. ஸோ இதில் 2 end இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு எண்டு, இன்னொன்று மூவபிள் எண்டுன்னு சொல்லிட்டு. This movable end is drawn out to form a tough structure, the tendon, which is attached to the bone. ஸோ இப்போ இந்த டெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் மூவபிள் எண்டில் இருக்கக்கூடியது. இந்த டெண்டன்ஸ் தான் என்ன பண்ணும்? போனையும் மசிலையும் அட்டாச் பண்ணக்கூடிய பகுதி. ரைட்டா? When stimulated by a nerve, the muscle contracts to become shorter and thicker and thus it pulls the bone at the movable end மாற்றும். ரைட்டா? ஸோ அப்போ stimulated by a nerve. ஸோ நம்ம நரம்பு செல்கள் ஸ்டிமுலேட் ஆகும்போது அந்த மசில் என்ன ஆகும்? கான்ட்ராக்ட்ஸ் டு பிகம் ஷார்ட்டர். ஸோ சுருங்கும். ரைட்டா? சின்னதாக சுருங்கும் அண்டு திக்கர், ரொம்ப திக்காக மாறும். அப்படி மாறுறதுனால த போன் அட் மூவபிள் எண்டுக்கு இழுக்கப்படும். ரைட்டா? ஸோ மசில்ஸ் கேன் ஒன்லி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், தே கேனாட் லென்தன். ஸோ இப்போ மசில்ஸ் வந்து என்ன பண்ணப்படும்? ஒன்று சுருங்கும், இல்லைன்னா விரியும். ரிலாக்ஸ் ஆகும், இல்லைன்னா சுருங்கும். கான்ட்ராக்ட் ஆகும், இல்லைன்னா ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் என்ன ஆகுது? தே கேனாட் லென்தன், நீளமாக இழுபடாது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமரஸ் எலும்பை சுற்றி இருக்கக்கூடியது பைசெப்ஸ் மசில். இது வந்து பார்த்தோன்னா பின்னால் இருக்கக்கூடியது ட்ரைசெப்ஸ் மசில். ஸோ இப்போ இந்த பைசெப்ஸ் மசிலையும் அந்த ஃபெமரு, அதாவது ஹியூமரஸையும் ரேடியஸையும் இணைக்கக்கூடிய ஜாயிண்ட், அந்த மசில் தான் வந்து பார்த்தோன்னா பைசெப்ஸ் டெண்டன் அப்படின்னு சொல்லுவோம். பின்னால் முட்டி பகுதியில் இருக்கக்கூடியது ஆன்டீரியர் பேண்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹியூமரஸையும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபெமர் அல்னா ரேடியஸையும் இணைக்கக்கூடிய பேண்டை தான் ஆன்டீரியர் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஆஃபன் ஒர்க் இன் பேர்ஸ். எப்படி தான் பேராக தான் ஒர்க் பண்ணும், விச் ஒர்க் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். தீஸ் ஆர் கால்டு ஆன்டகோனிஸ்டிக் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மசில்ஸ் ஆஃபன் ஒர்க் இன் பேர், 2 பேராக இருக்கும், ஆனால் ரெண்டுமே என்ன ஆகும்? எகெயின்ஸ்ட் ஈச் அதராக வேலை செய்யும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆன்டகோனிஸ்டிக் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த மசில்ஸ் இன் த அப்பர் ஆர்ம் கண்ட்ரோல் த பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் த ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மசில்ஸ் இங்கே அப்பர் ஆர்மில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் ஆர்மை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. The 2 muscles, the biceps and the triceps, are working against each other. When the biceps contracts, the lower arm is raised and the arms bend. In this position, the triceps muscle is relaxed. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன நடக்கும்? இந்த 2 மசிலில் பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் தான் என்ன ஆகும்? ஒர்க் அகெயின்ஸ்ட் ஈச் அதராக இருக்கும். அந்த பைசெப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது, கான்ட்ராக்ட்ஸ் த லோயர் ஆர்ம் அப்படிங்கிறபோது இட் ரைஸ்டு. ஸோ அது வந்து என்ன ஆகும்? ரைஸ்ட் ஆகும். அண்ட் த ஆர்ம் பர்ன்ஸ், நம்மளால் என்ன பண்ண முடியும்? கையை மடக்க முடியும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இன் திஸ் பொசிஷன் ட்ரைசெப்ஸ் மசில் இஸ் ரிலாக்ஸ்டு. அப்போ வந்து இது ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ பைசெப்ஸ் கான்ட்ராக்டாக இருக்கும்போது ட்ரைசெப்ஸ் வந்து என்ன இருக்கும்? ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் டு ஸ்ட்ரைட்டன் த ஆர்ம் த ரிவர்ஸ் ஹேப்பன்ஸ். த ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைட்டனிங் த ஆர்ம் வைல் த பைசெப்ஸ் ரிலாக்ஸ். இப்போ கையை நேராக நீட்டும் போது, ஸ்ட்ரைட்டன் த ஆர்மில் இருக்கும்போது ட்ரைசெப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்டாக இருக்கும், பைசெப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரைட்டா? தென் antagonistic muscles can be found all over the body. In the iris of the eye there are 2 sets of muscle. நம்மளுடைய ஐரிஸில் 2 sets of muscle இருக்குது. There are radial muscle which radiate from the pupil like spokes of a bicycle and there are circular muscles. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்? ரேடியல் மசில் எப்படி இருக்குன்னா to radiate from the
பீப்புள் லைக் ஸ்போக் ஆஃப் பைசைக்கிள், பைசைக்கிளில் ஸ்போக்ஸ் இருக்கிற மாதிரி கண்ணில் இருப்பாங்க, ரைட்டா. அண்ட் தெர் ஆர் சர்க்குலர் மசில்ஸாகவும் இருப்பாங்க. த ரேடியல் மசில்ஸ் மேக் த பீப்புள் ஆஃப் த ஐ வைடர். ஸோ அப்போ கண்ணு அந்த கருவிழி இருக்கு இல்லையா, கருவிழி வந்து பார்த்தோன்னா வைடர் ஆகிறதுக்கு, அது வந்து வைடன் ஆகணும் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா. ஸோ வைடர் ஆகிற இடத்துல இருக்கக்கூடியது இந்த ரேடியல் மசில்ஸு. வைல் த சர்க்குலர் மசில்ஸ் மேக் த பீப்புள் ஸ்மாலர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சர்க்குலர் மசில் என்ன பண்ணும், பீப்புளை கொஞ்சம் சின்னதாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இந்த மசில்ஸ். ஸோ கண்ணில் கருவிழியில் நடக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டகோனிஸ்டிக் பேர் ஆஃப் மசில் இன் ஹியூமன், பைசப்ஸ் ட்ரைசெப்ஸினுடைய ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம கை ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கும்போது டெண்டன்ஸ் எப்படி இருக்கும், நல்லா இழுத்துட்டு இருக்கும் அந்த பெண்டில். பைசப்ஸ் வந்து இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஆனால் ட்ரைசெப்ஸ் எப்படி இருக்குது, கான்ட்ராக்ட்னால் நல்லா இறுக்கமாக இருக்கிறது, ரைட்டா. தென் இதெல்லாம் அந்த ஸ்கெலிட்டன்லேயே நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் கையை பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பைசப்ஸ் வந்து கான்ட்ராக்டராக இருக்குது, ட்ரைசெப்ஸ் எப்படி இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ரைசெப்ஸ் அண்டு பைசப்ஸ் மசில்ஸ், ஆண்டகோனிஸ்டிக் பேர் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மசில். இப்போ மசில்ஸில் வந்து பார்த்தோன்னா மசில்ஸ் ஃபாண்ட் இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் 3 டைப்ஸு. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியேட்டட் ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டீரியேட்டட், ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டீரியேட்டடு ஆர் ஸ்மூத் மசில் ஆர் இன்வாலண்ட்ரி மசில். மூணாவது வந்து பார்த்தோன்னா கார்டியாக் மசில், ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ். எப்படி இருக்கும், நல்லா நீளமாக பெண்டாக இருக்குது, நடுவில் அந்த ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே நியூக்ளியஸ், ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கார்டியாக் மசில்ஸு. இது வந்து பார்த்தோன்னா ஸ்மூத் மசில்ஸ், நம்ம குடலில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான், ரைட்டா. தென் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கும். ஸ்டீரியேட்டட் ஆர் ஸ்கெலிட்டல் வாலண்ட்ரி மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா லொக்கேஷன் அட்டாச்சு டு போன்ஸ் ஃபாண்ட் இன் ஆர்ம்ஸ், லெக்ஸ், நெக்கில் இருக்கும். கேரக்டர் வந்து பார்த்தோன்னா மல்டி நியூக்ளியேட்டு, அன்பிரான்ச்சு வாலண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அன்பிரான்ச்சு ஒரே இதாக தான், ட்ரங்க்ஸாக தான் இருக்கும். நான் ஸ்டீரியேட்டட் ஆர் ஸ்மூத் மசில் ஆர் இன்வாலண்ட்ரி மசில் அப்படிங்கிறது அட்டாச்சு டு சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, சாஃப்ட் பாடிஸில் இருக்கக்கூடியது, லைக் பிளட் வெசல்ஸு, ஐரிஷு, பிராங்கை அண்டு ஸ்கின்னில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் சென்ட்ரல் நியூக்ளியஸு இன்வாலண்ட்ரி மசில்ஸாக இருக்கக்கூடியது. கார்டியாக் மசில் அப்படிங்கிறது ஹார்ட்டு, பிரான்ச்சு 1 to 3 சென்ட்ரல் நியூக்ளியை இன்வாலண்ட்ரி மசிலாக இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ். கோஆர்டினேஷன் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கோஆர்டினேட்டாக இருக்கக்கூடியது. மோஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி லைக் ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங், டென்னிஸ் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெக்கார்டு கம்பைன் ஆக்ஷன் ஆஃப் செவரல் மசில்ஸ். தனியான மசில்ஸ் கிடையாது, செவரல் மசில்ஸ் கம்பைன்ட் ஆகி தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். To a great extent of muscles, they have to be coordinated for a particular kind of movement. So muscles move body parts by contracting and then relaxing. ரெண்டுக்கும் பயன்படுது. Muscles can pull bones and they cannot push them back to the original position. Muscles என்ன பண்ணும், pull bones, எலும்புகளை இழுக்கும். அதாவது இழுக்கிறது அப்படின்னா அந்த கான்ட்ராக்ஷனும் போது cannot push them, தள்ள முடியாது, back to the original position. So they work in pairs of flexors and extensors. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேராக ஒர்க் பண்ணும். பேர் ஆஃப் ஃப்ளக்ஸஸ் அண்டு எக்ஸ்டென்ஷன்ஸோடு இருக்கும். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷனுக்கும், ஃப்ளெக்ஸர் அப்படிங்கிறது நார்மல் பொசிஷன்ஸுக்கு வர்றதுக்கும். The flexor contracts to bend a limb and joint. Then when the movement is completed, the flexor relaxes and the extensor contracts to extend or straighten the limb at the same joint. கையை நீட்டவும் மடக்கிறதுக்கும், ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், the biceps muscle in front of the upper arm is a flexor and the triceps at the back of the upper arm is the extensor. When you bend your elbow, the biceps contracts, then the biceps relaxes and the triceps contracts to straighten the elbow. ஸோ கையை நீட்டும் போது மடக்கும் போது நடக்கக்கூடியதான் இந்த flexus and relaxes அப்படிங்கிறது, ரைட்டா, எக்ஸ்டென்ஷர் அப்படிங்கிறது. ஓகே, தென் இதோட இந்த லெசன் நமக்கு வந்து முடியுது. இந்த லெசனுக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், டவுட் இருந்தால் கேளுங்க, ஓகேவா. தேங்க்யூப்பா.